Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆத நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது சிங்காரவேலர். இவர் 1860ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 சென்னையில் இருக்கிற நடுக்குப்பத்தில் ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறந்தார். இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் அரசியல் பயணத்துக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தடவை கோர்ட்டுக்கு வழக்காடுறதுக்காக போயிருக்காரு. வழக்காட போகும்போது அங்கே இருக்கிற மேல்தட்டு மக்கள் எல்லாருமே, என்னப்பா மீனவ சமுதாயத்திலேருந்து நீ வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவருக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜியோட ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் அறிவித்த போது தன்னோட வழக்கறிஞர் வேலையையும் விட்டுட்டு முழு நேரமும் அரசியல் பணிகளிலேயே ஈடுபடணும் அப்படின்னு அவர் வந்திருக்காரு. இவர் ஒரு மிகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளர் மட்டும் இல்ல, அதை செயல்படுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு காரணமும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல சுதந்திர போராட்ட வீரரா மட்டுமே இருந்தவர் பௌத்தத்தின் மேல இவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டு திரு அயோத்தியதாசரோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை இந்த சமூகத்துக்காக பண்ணிக்கிட்டே வந்திருந்தாரு. ஒரு கட்டத்துல அயோத்தியதாசருக்கும் இவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லப்படுது. பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துல இணைஞ்சி ஒரு முழு பொது உடைமைவாதியாவே இவர் இருந்துட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. 1931ஆம் ஆண்டு பெரியார் தொடர்ந்து வெளிநாடு பயணங்களில் ஈடுபட்டுக்கிட்டே வராரு. ஸோ அவர் அப்படி ஈடுபட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நடத்திக்கிட்டு இருந்த குடியரசு இதழோட பொறுப்பையும் அதோட டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுற பொறுப்பையும் பெரியார் வந்துட்டு சிங்காரவேலர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. பெரியார் தொடர்ந்து வெளிநாடு பயணங்களில் தன்னோட தோழர்களோடு போய்கிட்டே இருக்கிறதுக்கும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ரஷ்யா போன்ற பேர்களை வைக்கிறதுக்கும் முதலா முன்னோடியாகவும் இவர் தான் வந்துட்டு இருந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பெரியார கம்யூனிஸ்ட் சைடு பெரிதும் ஈர்த்தவர் வந்துட்டு சிங்காரவேலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொது உடைமை இந்தியாவுக்கு வரும்போது அது எப்படி உருவாகணும், அது எப்படி வரணுங்கிற ஒரு பெரிய பிளானே வந்துட்டு சிங்காரவேலருக்கு இருந்ததா சொல்றாங்க. முதல்ல ஜாதி ஒழிப்பு, இறை மறுப்பு, அறிவியல் சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஆணாதிக்க எதிர்ப்பு, பெண்ணுரிமைன்னு நிறைய விஷயங்களுக்காக இவர் போராடி இருக்காரு. 1918ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல்ல ஒரு அதிகாரப்பூர்வமான தொழிற்சங்கத்தை உருவாக்கினது இவர் தான். அதுவும் திருவிகாவோட இணைஞ்சு இந்த சங்கத்தை அவர் உருவாக்கினதா சொல்றாங்க. இந்த தொழிற்சங்கத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஆசியாவிலேயே முதலா உருவான தொழிற்சங்கமும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. 1920ஆம் ஆண்டு பின்னி மில் வேலை நிறுத்தம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்குறாங்க. அதை முன்னெடுத்து நடத்துறதும் சிங்காரவேலர் தான். இந்த போராட்டத்துல ஆங்கிலேயர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க. அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அங்க 2 பேர் இறந்துடுறாங்க. இறந்த அந்த சடலத்தை தன்னோட தோள் மேல தூக்கிட்டு போயிட்டு அதோட எல்லா காரியங்களையும் சிங்காரவேலர் தான் செஞ்சிருக்காரு. ஆங்கிலேயர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அங்க 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த இறந்தவங்களோட சடலத்தையும் இவர் தன்னோட தோள் மேல தூக்கிட்டு போனதாகவும் சொல்றாங்க. 1925ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை அதிகாரப்பூர்வமா தொடங்குறாங்க. இவர் சென்னையில மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அப்படி அவர் இருக்கும்போது சத்துணவு திட்டத்தை முதல் முறையா நடைமுறைக்கு கொண்டு வந்தது இவர் தான். இப்படி இவர் வாழ்க்கைய பௌத்தத்தோட ஆரம்பிச்சு பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், அப்புறம் ஜாதி ஒழிப்பு போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சின்னு தன்னோட வாழ்க்கை முழுசுமே இந்த சமூகத்துக்காக மட்டுமே அர்ப்பணிச்சிருக்காரு. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் ஒரு மிகச்சிறந்த பொது உடைமை சிந்தனையாளர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவரை போலவே இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் பத்தி நம்ம பேசலாம். Until then, it's me Padmavati signing off. Bye bye.